கொஞ்சம் இருங்க. நான் வீடியோ போடுறேன், கமெண்ட்ஸ் போடாதீங்க. வீடியோ போட தானே இங்க வந்திருக்கேன், ஏங்க புடுங்குறீங்க? இங்க பாருங்க, திட்டி கமெண்ட்ஸ் போடாதீங்க. கமெண்ட்ஸ் போடாதீங்க, நானே தருவேன். எல்லாருக்குமே புது வீடியோஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. Hi friend and welcome to another episode of Underprivileged People Equals Unlimited Content. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தே ஒரு வேக் ஐடியா உங்களுக்கு இருக்கும். பட் அந்த இன்சிடென்ட்டை மட்டும் பத்தி பேசி அவர் பண்ணது தப்பு, இது சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அது தப்புன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நடந்துக்கிட்டது தப்புன்னு உங்களுக்கு தோணலைன்னா வாட்ச் த ஹோல் வீடியோ. உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறலனாலும் இது தப்புன்னு சொல்றவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, வாட் ரியலி இஸ் ராங் அபவுட் திஸ்ன்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். So first off, சேரிட்டின்றது அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம். உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, இன்னொருத்தவங்க கிட்ட அது இல்லன்றப்போ நீ அதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறது, கிவிங் பேக் டு த சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேரிட்டி மத்தவங்களுக்கு உதவுறது பண்றது இஸ் குட், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது இங்க டிபேட்டே கிடையாது. இஸ் சேரிட்டி குட் ஆர் பேட்ன்றது இங்க பிரச்சனையே கிடையாது. ஏன் இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுதுன்னா, ஹவு சேரிட்டி இஸ் பீங் டெல்ட் வித். என்ன பொறுத்தவரை அது எப்ப ப்ராப்ளமேட்டிக்கா மாறுதுன்னா, when charity becomes content, when charity becomes performative, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸா மாறுறப்பதான் எனக்கு பிரச்சனை வருது. சேரிட்டி கண்டென்ட், சேரிட்டி வீடியோ போடுற எல்லாருமே போலியா பண்றாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு நிஜமாலே கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. ஈவன் ஐ ஃபாலோ 1-2 பேர் who do charity. அவங்க அந்த சேரிட்டி யாருக்கு பண்றாங்களோ அவங்கள ஒரு இவங்களுக்கு அவங்க கீழன்ற மாதிரியும், அவங்கள அழுதுகிட்டே வாங்க வைக்கிற மாதிரியும், இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஒரு நார்மல் கான்வர்சேஷன். உங்களுக்கு இது தேவைப்படுது, என்னால அது செய்ய முடியுது, நான் உங்களுக்கு செய்யறேன். நான் உனக்கு மேலேயும் இல்ல, நீ எனக்கு கீழே இல்ல, ஒரு ஈக்குவலான ஈக்குவேஷன்ல இருந்து நான் 1-2 பேரை பார்த்திருக்கேன். நான் 1-2 பேர் தான் பார்த்திருக்கேன், இன்னும் நிறைய பேர் கூட இருக்கலாம். நான் இதுவரை பார்த்ததுல 100ல 90 பேர்னு வச்சுக்கோ. 100ல 90 பேர் they make it a performance. அவங்க அழுவுறது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறது. I have a lot of problem with charity becoming content. Let me break it down. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எப்போ இந்த கேள்வி ஆரம்பிச்சதுன்னா, வாட்சிங் மிஸ்டர் பீஸ்ட் டூ இட். மிஸ்டர் பீஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய யூடியூபர், கைண்ட்னஸ் கான்டென்ட்டோட சீஃப் அவர் தான் என்ன பொறுத்தவரை. அவர் இந்த மாதிரி நான் இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தேன், இந்த ஊர்ல 1000 வீடு கட்டினேன், இந்த ஊர்ல 1000 கிணறு கட்டினேன், நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஒரு வீடியோ மிஸ்டர் பீஸ்ட் போட்டிருப்பாரு, 1000 blind people see for the first time. This video we're curing 1000 people's blindness. Such a good thing. ஒரு 1000 பேர் இவரால பார்க்க முடியுதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, I am all for it. But the problem is he didn't do it. First of all, 1000 பேரை நான் வாட்டி பார்க்க வைக்கிறேன்றதே ஒரு கிளிக் பைட் டைட்டில். ஏன்னா ஒரு 1000 பேருக்கு பார்வை கொண்டு வரல. பீப்புள் who have permanent blindness, அவங்களுக்கு பார்வை கொண்டு வரதுக்கான டெக்னாலஜி இன்னும் நம்ம கிட்ட இல்ல, if I'm not wrong. இவர் பிளைண்ட்னஸ் கியூர் பண்ணல, 1000 பேருக்கு பார்வை வர வைக்கல, போன பார்வையை மீட்டு கொடுத்திருக்காரு. There are difference. இல்லாத பார்வையை வர வைக்கலனாலும் போன பார்வையை வர வச்சிருக்காரு. Still a good thing. அந்த வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோல நிறைய பேர் அழுது இவரை கட்டுப்பிடிச்சு ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஒருத்தவங்களை அழ வச்சு ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறதுலயே I have a problem with it. But okay, அதுக்கு நம்ம அப்புறம் போலாம். இந்த வீடியோ போகுது, everybody praises him, யூடியூபின் தெய்வம் நீங்க தான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் தென் ஒரு சேனல் போய் கண்டுபிடிக்கிறாங்க, இது நடந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பேசுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் சேஸ் இந்த மாதிரி எதுவும் நடக்கல, இந்த வீடியோல இருக்கிறது simply not true அப்படின்னு அந்த சர்ஜரிய பெர்ஃபார்ம் பண்ண டாக்டர் சொல்றாரு. We did 62 surgeries that weekend. That's $124,000. We have yet to receive a penny from Mr. Beast or anyone mentioned in that video. Like, what is going on here? Let's check it out. So we're with the head surgeon, Dr. Jairo, who was in the video with Mr. Beast. And did we receive any kind of compensation from Mr. Beast for any of the surgeries in April of 2022? Nothing related to Mr. Beast in our projects. And what about any other clinics, any other dates that we've been doing surgeries in Mexico? No, any projects
No. அண்ட் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்த டீம் வந்து தே கான்டாக்டட் ஹிம் த்ரூ மெயில், அவருக்கு கால் பண்ணாங்க, எந்தெந்த விதத்துல எல்லாம் ரீச் அவுட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. 0 ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தேர் டீம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வெளில வருது. 8 months நோ ரெஸ்பான்ஸ். 8 monthsக்கு மேல ஒரு 100k வியூஸ் கிட்ட போகுது. அண்ட் தென் தே ரெஸ்பாண்ட் டு them saying இது எப்படி நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்க பே பண்ணிடுறோம். சோ எஸ், தே டிட் நாட் பே ஃபார் இட். அண்ட் இப்போ அந்த ஒரிஜினல் வீடியோ வந்து அன்லிஸ்டட்ல போயிடுச்சு. அப்பாலஜிஸ் பண்ணி அதுக்கான அப்டேட் தான் இப்ப இருக்கு. அண்ட் அந்த அப்டேட்லயும் இல்ல நாங்க தப்பா சொல்லிட்டோம், அவர் பே பண்ணிருந்தாருன்னு அவங்க சொல்லல. ஆமா அவங்க பே பண்ணல, அது அவங்க பார்ட்ல இருக்கிற தப்பு, அதை இப்ப சரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாரு. இவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. இவர் பண்ற பாதி ஹெல்ப் பண்றது இல்ல, காசு குடுக்கற கான்டெஸ்ட் நடத்துறதுல எல்லாம் மோஸ்ட்லி இவரோட சொந்தக்காரங்க, இவரோட ஃப்ரெண்ட்ஸ், இவரோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு தான் காசு போகுது. பேசிக்கலி இந்த குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு இல்லீகலா லாட்டரி செஷன்லாம் இவர் ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்காரு. சோ பேசிக்கலி ஹி இஸ் நாட் அ கிரேட் பர்சன். அண்ட் இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். நம்ம மேல எப்பெல்லாம் தப்பு வருது, இல்ல ஒருத்தங்க இமேஜ் டேமேஜ் ஆகுதோ, அப்பெல்லாம் வாட் தே டூ இஸ் they put out a charity video, giveaway video. நான் வந்து நல்லவன் பாருங்க, நான் நல்லவன் பாருங்க, அதுக்கான விஷயமாவும் இப்ப சேரிட்டி மாறிடுச்சு. சோ நீ சேரிட்டி பண்றது ஒரு ஆள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ இப்ப பண்றது இல்ல. சேரிட்டி பண்ணா வியூஸ் நிறைய போகும், அது மூலியமா உனக்கு காசு வரும். இல்லன்னா அது பண்ணா உனக்கு இமேஜ் டேமேஜ் கம்மியாகும். என்னதான் இவர் மேல கெட்டது இருந்தாலும் இவர் நல்லது பண்றாருல, இவரு நல்லவருப்பா. நம்ம ஊர்லயே இந்த சேரிட்டி வச்சு பேரை காப்பாத்துறதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? அந்த மணின்னு ஒருத்தர் மேல எவ்வளவு கேவலமான அலிகேஷன்ஸ் வந்துச்சு வித் ப்ரூஃப். அவர் எப்படி அவரை ரிடீம் பண்ணிக்கிட்டாரு. நான் இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன், நான் இவங்களுக்கு உதவுறேன், and we fell for it. அந்த கமெண்ட்ஸ் போய் பாருங்க, எத்தனை பேர் தங்கமான மனுஷங்க, இவருங்க அவரு. இப்போ சேரிட்டி இஸ் நாட் சேரிட்டி எனிமோர். அது வந்து உங்க இமேஜ் கிளென்சிங்கான ஒரு மெக்கானிசம் ஆயிருக்கு. நல்லது பண்ணிட்டு நீ அதை வீடியோ எடுத்து போட்டா கூட பரவாயில்ல. இவர் அதுக்கு பேயே பண்ணாம, காசே கொடுக்காம, 100 பேரை அழ வச்சு, ஒரு 50 பேரை அழ வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அது அவரால நடக்கல. பட் நான் தான் சொல்லி அந்த புகழ வாங்கிக்கிட்டு அந்த ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் அடைஞ்சிட்டு வியூஸ்க்காக 1000 வச்சா நல்லா இருக்கும், 1 lakhன்னு வச்சா நல்லா இருக்கும்னு ஆப்டிமைஸ் பண்ணி, இதுக்கு பேர் சேரிட்டியா? திஸ் இஸ் வாட் ஐ said by charity becoming a performance. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இது ஒரு கண்டென்ட், இது நல்லா ஆன்லைன்ல விற்க முடியற ஒரு கண்டென்ட்டா மாறிடுச்சு. இந்த கண்ணு கியூரிங் பிளைண்ட்னஸ் வீடியோ போடுறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்து உடனே போடுறாரு காது கேட்காத 1000 பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அண்ட் இதே இங்க சொல்றேன்ல, இந்த ஒருத்தங்களை அழ வச்சு கண்டென்ட் போடுறாங்கன்னு, the same thing I've seen with Irfan's view also. இந்த இன்சிடென்ட் இல்ல, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு, நான் காட்டுறேன். 1 lakh for dad with autistic child, வைரல் பிரியாணி dad. தம்ப்நெயிலே இவரை கட்டி பிடிக்கிறது, இவரை பார்த்து சாமியா நினைச்சா அவங்க கும்பிடுறது, இவர் காசை கையில வச்சுட்டு நிக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த தம்ப்நெயில் இல்ல, இவரும் அவரும் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயில் வச்சா இந்த அளவு வியூஸ் வராது இல்ல. ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா நம்ம அதை தானே கிளிக் பண்ணி பார்ப்போம். கேமரா முன்னாடி வர வச்சு, அவரை அழுக வச்சு, அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சு, அப்புறம் வாங்கி, இப்ப எனக்கு ஒருத்தவங்க அதை தராங்க, என்கிட்ட அதுக்கான வசதி இல்ல. எனக்கான வசதி ஒருத்தங்க என்கிட்ட தராங்கன்னா நான் அவங்க கிட்ட அதை கையேந்தி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அவங்களுக்கு மேலன்ற நினைப்பு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மக்களுக்கு வந்துருது. இவரே வந்து இவரோட ரீசெண்ட் அந்த ஈத் வீடியோல சொல்லியிருப்பாரு, வாங்கறத விட குடுக்கறதுலதான் சந்தோஷம் ஜாஸ்தி. அவர் எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, வாங்கறது அசிங்கம், குடுக்கறது கடவுளுக்கு சமமான ஒரு செயல். நான் திருப்பி இதை ஏன் சொல்றேன்னா, சேரிட்டி பண்றப்போ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம இவங்களுக்கு மேல, நம்ம இவ்வளவு மேல இருந்துகிட்டு இவங்களுக்கு உதவுறோம் பாருன்ற ஒரு நினைப்பு நம்மளுக்கு வரும். அது வரக்கூடாது. அது ஃபண்டமெண்டலி அந்த நினைப்பே தப்புன்றதுக்காக தான் நான் அதை திருப்பி சொல்றேன். இவங்களை அட்டாக் பண்ணணும்லாம் நான் சொல்லல. இப்போ உங்க பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒருத்தவங்க உங்களுக்கு 1 லட்சம் தராங்க, நான் அழுது கையெடுத்து கும்பிட்டு ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்குறத ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்கணும்னு யாராச்சும் விரும்புவாங்களா? அதை விரும்பி ஒரு ஆள் பண்றது இல்ல. அவரோட கட்டாயம், அவரோட நிலைமை. சரி, அழுதாலும் பரவாயில்ல, அழுதது வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, நம்ம பசங்க நல்லா இருக்காங்கல்லன்றது ஒரு இயலாமையில அவங்க பண்ற செயல். சோ ஒருத்தரோட இயலாமைய நம்ம வியூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது சரியான விஷயமா? இதுதான் சேரிட்டியா? அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு இருந்த ஒரே கேள்வி அதான். அண்ட் அது ஒரு வாட்டி நடக்கல, திருப்பி நடக்குதுன்றப்போ, அதுவும் இந்த வீடியோல அவர் என்ன நினைப்புல இருக்காரு, என்ன மென்டாலிட்டியில இந்த சேரிட்டி நடக்குதுன்றது இன்னும் தெளிவா தெரியறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கோவமா கூட இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. சோ நீங்க ஒருத்தவங்க அழுவறத தம்ப்நெயிலா வச்சு ஒரு கிளிக்ஸ்க்கான மெட்டீரியலா அவங்கள ஆக்குறப்போ, யூ ஆர் டீஹியூமனைசிங் தெம். அவங்கள ஒரு மனுஷனா, உணர்வு இருக்கிற மனுஷனா, கஷ்டப்பட்டுக்கிட்டு
இருக்கிற மனுஷனா பார்க்காம வியூஸ் ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு பொருளா பாக்குறது. யூ ஆர் டீஹியூமனைசிங் them. அவங்கள ஒரு கண்டென்ட்டா பாக்குறது. இப்போ நடந்த இன்சிடென்ட் வருவோம். மச் வர்ஸ் தேன் தட் வீடியோ. சோ இதுக்கு இவர் எங்கேயாச்சும் அப்பாலஜைஸ் பண்ணிருக்காரான்னு பார்த்தா அவர் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணியிருந்தாரு. சாரி அபவுட் மை டோன், என் வைஃப் நான் ப்ரொடெக்டிவா ஃபீல் ஆயிட்டேன், அந்த மொமெண்ட்ல நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தட் இஸ் நாட் an apology. தட் இஸ் நாட் தி apology you're supposed to give. நீங்க அவ்வளோ எவிடென்ட்டா வீடியோல ஒருத்தவங்களை இப்படி ட்ரீட் பண்ணியிருந்தப்போ அண்ட் அவங்கள பத்தி ஒரு மாதிரி பேசியிருந்தப்போ அண்ட் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அழகா அதுக்கப்புறம் போட்டு ஏதோ ஒரு வீடியோட கடைசி 30 செகண்ட் மனசார அப்பாலஜைஸ் பண்றோம்னா நம்ம அந்த கண்டென்ட் எங்க வைப்போம்னா ஒரு வீடியோட கடைசி 30 செகண்ட் ஒரு நிமிஷத்துல போய் நம்ம அப்பாலஜைஸ் பண்றது. அண்ட் அந்த அப்பாலஜியும் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஆசையில் தான் நாங்க பண்ணோம், எங்க பொண்ணுக்காக தான் பண்ணோம், அவங்க ஒரு மாதிரி தொட்டனால நான் டிஃபென்சிவ் ஆயிட்டேன் என் வைஃப்னால தான் அங்கேயும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த விஷயத்திலயும் எத்தனை பேர் என்கிட்ட அக்ரி பண்ணிப்பீங்கன்னு தெரியல. நம்ம நிறைய பேர் சேரிட்டி பண்றது, நிறைய பேர் மத்தவங்களுக்கு உதவுறது, எனக்கு புண்ணியம் கிடைக்கணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், அந்த சேரிட்டியில கூட நான் இவரை பத்தி பேசல, நம்மள எல்லாரையும் பத்தி பேசுறேன், நமக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. அப்படி நல்லது உனக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் பண்ணுவியா, இல்ல மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும், நம்ம ஒரு நல்லவனா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணுவியான்ற கேள்வியே எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கு. அவரோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, என் வைஃப் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த சமயத்துல நான் பதறிட்டேன். ஏன்னா என் வைஃப் ஒரு வல்னரபிளான ஸ்டேட்ல இருந்தாங்க. அதான் அவர் சொல்றாரு. கரெக்டா? நான் அதை ஆக்சுவலி தப்புன்னு சொல்ல. முதல்ல கார்ல உட்காந்துக்கிட்டு ரன்னிங்ல நீங்க இப்படி தரதே பெரிய தப்பான விஷயம். அதை நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு. கடந்து போயிடலாம். ஓகே, நீங்க குடுக்கணும்னு நினைச்சீங்க, கார்ல இருந்து குடுக்குறீங்க, ஓகே ஏத்துக்கப்படுகிறது. நீங்க கஷ்டப்பட்டு தான் வந்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் கஷ்டப்பட்டு வந்த நம்ம நார்மலா பணக்காரங்களா இருக்கிறவங்களோட நிறைய எம்பதி நமக்கு தானே இருக்கணும், கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தானே. அது ஏன் அங்க இல்லன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உங்க வைஃப் நீங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சனால உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, திட்டிட்டீங்க. ஓகே ஃபைன். நீங்க சொல்றீங்களே என் வைஃப்னால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண. உங்க வைஃப நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை அது எடிட்டை தாண்டி வெளியவே வந்திருக்க கூடாது. இந்த விஷயத்தை யூடியூப்ல நீங்க போஸ்டே பண்ணிருந்திருக்க கூடாது. அதுவும் நீங்க இதை சும்மாலாம் போஸ்ட் பண்ணல, இது ஒரு ஹுக்கா வச்சு அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு அந்த செக்மெண்ட் வீடியோல இருந்து தூக்குறது தான் நீங்க உங்க வைஃபை ப்ரொடெக்ட் பண்றது. அகைன் நான் உங்களுக்கு சொல்லி தரணும்லாம் அவசியம் இல்லை. அண்ட் உங்க வைஃபை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வரும், உங்க ஃபேமிலி பத்தி பேசினா கோவம் வரும், அதுவும் எனக்கு தெரியும். நான் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு, நான் உங்க ஃபேமிலிய டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக எல்லாம் பேசல. அது என்னோட நோக்கமே கிடையாது. உங்க வீடியோல அவங்க இருக்கிறப்போ they are more like your crew, they are your family and also your video crew. அதனாலதான் நான் அவங்களை பத்தி பேசுறேன். அவங்க அந்த வீடியோல இல்லைன்னா அவங்கள பத்தி நான் வார்த்தை என் வாயிலிருந்தே வந்திருக்கு. சோ அவங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவே வந்திருந்திருக்க கூடாது, அட்லீஸ்ட் அந்த பார்ட் வந்திருந்திருக்க கூடாது. பட் நீங்க அதையும் கண்டென்ட்டா மாத்தி ஹுக்கா வச்சு இப்போ இருக்கிற தம்ப்நெயில் இல்ல அந்த வீடியோல. அந்த வீடியோட தம்ப்நெயில் ஈத் சம்பவம், டைட்டில் ஈத் கான் ராங். சோ நீங்க உங்களுக்கு ஒரு தப்பான விஷயம், அது தப்பான விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அது தப்பான விஷயம் இல்ல, பட் ஒரு தப்பான விஷயம் நீங்களா எடுத்துக்கிட்டு அந்த தப்பான விஷயத்தை ஹுக்கா வச்சு டைட்டிலா போட்டு தம்ப்நெயிலா வச்சு அதையும் எப்படி மில்க் பண்ணலாம் தான் பாத்திருக்கீங்கன்னா உங்க சேரிட்டியோட எண்ணம் என்ன, யுவர் இன்டென்ஷன் பிஹைண்ட் சேரிட்டி என்னன்னு மக்கள் கொஸ்டின் பண்ணதான் செய்வாங்க. இன்னி வர அந்த பார்ட் உங்க வீடியோல இருக்கு. இத்தனை பேர் கொந்தளிக்கிறாங்க, இத்தனை பேர் இது தப்புங்க, பாதி பேர் திட்டுறாங்க, பாதி பேர் பொறுமையா எடுத்து சொல்றாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீடியோ அப்படியே இருக்கு. அந்த ஹுக்க கூட ரிமூவ் பண்ணல, வீடியோக்குள்ள இருக்கு. ஸ்டார்டிங் ரிமூவ் பண்றேன்னா கூட இட் ஷோஸ் some kind of remorse. பட் நோ, அந்த ஹுக் அப்படியே இருக்கு, தம்ப்நெயில் மட்டும் மாத்திட்டாரு. இது அப்பாலஜி இல்ல, இது டேமேஜ் கண்ட்ரோல். இது நீங்க ரிக்ரெட் பண்ணி பண்ற விஷயம் இல்ல. ரிக்ரெட் பண்ணீங்கன்னா அந்த கிளிப்பை தூக்கி இருப்பீங்க. நீங்க ரிக்ரெட் பண்ணல, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, எடிட் பண்றப்ப ஒருத்தருக்கு கூட இது ஒரு தப்பான விஷயம் தோணவே இல்லையா? ஏன்னா உங்க எடிட்டர்ஸ் அந்த நாலேஜ் இல்லாதவங்க எல்லாம் இல்ல. உங்க எடிட்டர் எல்லா யூடியூபரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, அது தப்புன்னுலாம் நான் சொல்லல. நல்ல விஷயம், கிரிட்டிசிசம் இஸ் வெல்கம். பட் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்றவங்களோட எடிட்டர்ஸ்க்கு இது தப்புன்னு தோணலன்றப்போ அவங்க உங்களை சாபட்டாஜ் பண்ண நினைக்கிறாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. அண்ட் ஒரு பினிஷ்டு வீடியோ நீங்க பாக்குறப்போ உங்க கண்ணுக்கு இது தப்புன்னு தோணலன்னா, இந்த ஹுக்கா வச்சிரு மச்சான் சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க அதை தப்புனே நினைக்கலன்னு தான் அர்த்தம். நீங்க அந்த டோனை ரிக்ரெட்டே பண்ணலன்னு தான் அர்த்தம். அண்ட் அப்போ உங்களுக்கு புரியலனாலும் நூறுக்கணக்கான பேர் நாங்க சொல்லிட்டு இருக்கிறப்பவும் நீங்க அதை மாத்தல, நீங்க அதை கட் பண்ணல, அதை பத்தி பேசுறவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்கன்னா யூ ஹேவ் ஜீரோ ரிக்ரெட். அது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லைன்றது அர்த்தம்.
அண்ட் அதை தயவு செஞ்சு மாத்திக்கங்க. சேரிட்டி ஒரு பர்ஃபார்மன்ஸா கண்டென்ட்டா ஆக்குறத மாத்துங்க. இப்போ நீங்க போட்ட வீடியோல ஒரு 2 நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச அந்த நீங்க எடுத்துட்டு அந்த பேங்க்ல இருந்து வாங்கிட்டு அந்த நோட்டு கட்டுக்கே ஜூம் போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இவ்வளவு நோட்டு தரேன் பாருன்ற மாதிரி நீங்க அந்த எண்ணத்துல போடுறீங்கன்னு நான் சொல்ல, பாக்குற எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதை வச்சு ஒருத்தங்க கமெண்ட் போட்டுடுறாங்க, நீங்க இவ்வளவு பெரிய நோட்டு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இது எல்லாத்தையும் குடுத்துருக்கவா போறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா அடுத்த வீடியோல நீங்க என்ன பண்ணுவீங்க, இவ்வளவு நாங்க பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம், எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துட்டோம் பாருங்க காலி அப்படின்னு இன்னொரு டயலாக் ஆட் பண்ணுவீங்க. திருப்பி இன்னொருத்தர் வேற கேள்வி கேட்பாங்க, நீங்க நேர்ல குடுக்கதா செஞ்சிட்டீங்களா அப்படின்னு. சோ இந்த மாதிரி நீ ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க அந்த கண்டென்ட்டை மாடிஃபை பண்ண தட் இஸ் வாட் இட் பிகம்ஸ் கண்டென்ட். அது நோ லாங்கர் சேரிட்டி, அது நோ லாங்கர் ஒரு உதவி, அது வெறும் ஒரு கண்டென்ட். நீங்க பெட்டர் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட், மத்தவங்களுக்கு உதவுறது ஒரு கண்டென்ட்டா ட்ரீட் ஆக கூடாது. உதவி செய்யப்படுற நபர்கள் வெறும் கண்டென்ட்டா யூஸ் செய்யப்படக்கூடாது. அவங்களை டீஹியூமனைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இப்போ எல்லாருக்கும் என்ன தோணிடுதுன்னா, அவர் என்ன பண்ணாலும் கொடுத்துடுறாருல, ஏன் என்ன பண்ணாலும் சரி கொடுத்துட்டாருன்னா நல்ல விஷயம். உங்களுக்கு தந்தாலே நல்ல விஷயம் கிடையாது. என்ன மாதிரி தரோம், அவங்கள மனுஷங்களா மதிக்கிறோமான்றதுதான் முக்கியம். நீங்க தரதெல்லாம் செகண்டரி. நீங்க தரவங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்க, that determines what you are doing it for. and அது ஒழுங்கா உங்க வீடியோல கன்வே ஆகல, நீங்க அதை ரிக்ரெட் பண்ற மாதிரியும் தெரியல. இத பத்தி எந்த ஆக்ஷனுமே நடக்காதத பாக்குறப்போ ஒருத்தங்களுக்கு உதவுறீங்கன்னா அவனை சக மனுஷனா பார்த்து உதவுங்க. do not dehumanize them. they are not content, they are people. நீங்க பண்ற நல்லத நல்ல விதமா பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயமே. அண்ட் எடிட்டர்ஸ் ப்ளீஸ் இவர் வீடியோவையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தா தூக்குங்க. திருப்பி நடக்கிறப்ப நீங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பண்றீங்களோ தான் பேசிக்கலி தோணுது எல்லாரும். ஏன்னா இது தப்புன்னு கூட யாருக்கும் தோணிருக்காது, இந்த க்ரூல இது ஒரு தப்பான விஷயம் யாருக்கும் தோணிருக்காதுன்றதே என்னால அதை கடந்தே என்னால போக முடியல. நான் ரொம்ப கொந்தளிக்கிறேன், ஐ எம் சாரி. பட் பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, சேரிட்டி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம், எல்லாரும் பண்ணுங்க. வீடியோ எடுத்து கூட போடுங்க, தப்பு இல்லை. மேல இருக்கிற இடத்துல உங்களை வச்சு கீழே அவங்கள வைக்காம என்னால முடிஞ்சது என்னோட ஃபெல்லோ பர்சனுக்கு தரேன் அப்படி நினைச்சு பண்ணுங்க. அப்படி தெரியற மாதிரி கண்டென்ட் போடுங்க. ஒருத்தவங்களை அழ வச்சு இல்ல ஒரு மனுஷனா பாருங்க, கண்டென்ட்டா பாக்க. Yeah, that is all I wanted to say. Treat your fellow human as a fellow human. Bye. Stop performing charity, start doing charity.